புத்தகங்கள் வாசிக்கிறதுனுடைய தன்மை அது குறைய என்ன ஆகுதுன்னா, டெப்த் இல்ல, நாலேஜ் வந்து இப்ப நமக்கே வந்து நம்மளே வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி படிச்ச வேகத்துக்கும் தேடி எடுத்ததுக்கும் இன்னைக்கு நம்ம படிக்கிறதுக்குமே வந்து மாறி போச்சு. 4 டைட்டில்ஸ் வாங்கிட்டு அந்த புக்கு படிக்கிறத விட அந்த பிளாக் படிக்கிறோம், இல்ல அந்த புக்கை பத்தி ஆன்லைன்ல என்ன எழுதியிருக்காங்கன்னு படிக்கிறோம். அந்த அளவுக்கு தான் இருக்கு. யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இன்னும் இந்த பிரஷர் அதிகமா இருக்கு. நம்ம வந்து ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் என்னோட நண்பர் ஒருத்தர்கிட்ட சொன்னாராம், அவருக்கும் அவருடைய மகளுக்கும் வந்து இந்த சோசியல் மீடியா பயன்படுத்துறதுல ஒரு ஆர்குமெண்ட். அப்ப அவர் சைக்கியாட்ரிஸ்ட் மீட் பண்ணி பேசியிருக்காரு. அப்ப அவர் சொல்லியிருக்காரு, என்ன பிரச்சனை உங்களுக்கு? இல்ல என்னோட டாட்டர் வந்து ரொம்ப டிபெண்ட் ஆயிருக்கா. அதுக்கு அவர் சொன்னாராம், see Anurag, you are a migrant into their world. This is their world. They know how to deal with it. அப்படின்னு சொன்னாராம். அப்ப அந்த நம்பிக்கை இருக்கணும். ஆனால் வந்து என்ன ஆகுது, இப்ப என்னோட பையன் இருக்கான், அவன் வந்து 7 years. அவனுக்கு வந்து சாப்பிடும்போது போன் பார்க்கணும், கேம் ஆடணும், ஒரு அடிக்டிவான ஒரு தன்மை இருக்கு இல்லையா? அதுக்கு நம்மளை பார்த்து தான் வர்றாங்க. நம்மளும் எல்லாரும் போன் பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். சாப்பிடும்போது போன் பார்க்கறோம், மீட்டிங்ல உட்கார்ந்தாலும் போன் பார்க்கறோம். நமக்கு வந்து அந்த ஆங்ஸ்ட் உருவாயிருச்சு. எல்லாருக்குமே வந்து அந்த ஸ்க்ராலிங் அடிக்ஷன் வந்துருச்சு. என்ன தேடுறோமோ அதை விட்டுட்டு அதுக்கப்புறமும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை யாராவது மெசேஜ் அனுப்பியிருக்காங்களா அப்படின்னு பாக்குறது இருக்குல்ல, அது ஒரு சைலண்ட்ல போனை போட்டோம்னா எடுத்து பாத்துக்கிறோம், யாராவது கால் பண்றாங்களான்னு. அந்த பர்பஸ்க்கே அகைன்ஸ்டா ஒன்று தான் பண்றோம். சைலண்ட்ல போடுறதே என்னன்னா, கால்ஸ் வந்து நம்மள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னா சைலண்ட் போடுறோம். ஆனால் போன் எடுத்து பாக்குறோம், யாராவது கால் பண்ணிருக்காங்களா. சோ இந்த அடிக்ஷன், நமக்கு இருக்கிற இந்த டிபெண்டன்ஸ் அண்ட் அடிக்ஷன் குழந்தைகளுக்கு அப்படியே டிரான்ஸ்லேட் ஆகுது. அவர்களுக்கு வாசிக்கிறதுக்கான பொறுமை இல்லை. அதை வந்து பிராக்டிஸுக்கு எடுத்துட்டு வரணும்னா அவங்களுக்கு தேவையானது இன்னைக்கு இந்த டிஜிட்டல் வேர்ல்டோட கம்பீட் பண்ணக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங்கை அவர்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய பயிற்சிகள் அந்த புத்தகங்கள்ல இருக்கணும். முதல்ல நாம்